எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஹைடெக் லேபில் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இந்த பணிக்காக தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான செய்தி. அதாவது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல போக வேண்டாம், ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் இப்போது ஒரு மெசேஜ் என்னென்னா, நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காக நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண அந்த டேஸ்லேருந்தே நமக்கான அந்த ஊதியம் வழங்குறதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்தந்த பள்ளிக்கு நம்ம நிச்சயமாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மூலம் மீண்டும் தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா, மெயில் யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அவங்களுடைய அந்த செல்ஃபி ஃபோட்டோ அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் பதிவு செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் இன்றைக்கி நைட்டுக்கு மெயில் வரும். ஸோ மெயில் வரும் அப்படிங்கிற விஷயம் மற்ற தன்னார்வலர்களுக்கும் தெரிவிச்சிருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு மதியம் யார் யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அந்த பணியிடத்துக்கு நிரப்பப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கலந்தாய்வு மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கும் சிபிடி எக்ஸாம் எழுதின எல்லாருமே மெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி மெயில் மூலமாக தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் உங்களுடைய மெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்நேரம் நிறைய பேருக்கு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி சிபிடி எக்ஸாம் எழுதுன நிறைய பேருக்கு மெயில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கூல் செலக்ட் பண்ணவங்க நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.